என் பையன் பிறந்தான், 16 வயது படம் ஸ்டார்ட் ஆச்சு. அதை அருமை நண்பர் பாரதி ராஜா அவர்கள் இயக்கம். நாங்கள்லாம் ரொம்ப நண்பர்கள் இல்லையா, அதனால் அவர் பூஜைக்கு எனக்கு கார்டு கொடுத்தாரு. பாடத்துக்கு கூப்பிடல, பூஜைக்கு வந்துடுயா படம் பண்ணுறேன் அப்படின்னாரு. நானும் பூஜைக்கு போயிட்டேன். போனோன்னா அந்த பாட்டு நான் பாட வேண்டிய பாட்டு இல்லை, எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாட வேண்டிய பாட்டு. என்ன ஆயிடுச்சுன்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்தார். அவருக்கு பாட முடியல, தொண்டை கட்டிக்கிச்சு. பாட முடியாதுப்பா, ட்ராக் எடுத்துக்க, அப்புறம் பாடுறேன். அப்போல்லாம் ட்ராக் எடுக்க மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக தான், பூஜை இல்லையா, ஸ்ட்ரைட்டாக தான் பாட வைப்பாங்க. அப்போ யாரை பாட வைக்கிறதுன்னு புரியாமல் நான் வந்ததை பார்த்து இளையராஜா அவர்கள் சொன்னார், வாசுவை பாட வச்சிடலாம் ஐயா, ட்ராக் பாட்டோம் அவன், அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு இளையராஜா சொன்னார், இது ட்ராக்குன்னு நினச்சி பாடாத, உண்மையாக நீ தான் பாடுறன்னு நினச்சி பாடு, நல்லா இருந்துச்சுன்னா ஓகே ஆயிரும், உன் நேரம் அவ்வளோதான் அப்படின்னாரு. சரின்னு பாட்டெல்லாம் கற்றுக்கிட்டு நான் பாட ஆரம்பித்தேன். என்ன பாட்டு, யாரோட பாடணும், பி சுசீலா அவர்களோடு பாடணும், டூயட். செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா, செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா, அந்த பாட்டு தான் என்னை பட்டி தொட்டிகளுக்கெல்லாம் விராசம் காட்டிய பாட்டு. அந்த பாட்டுக்கு அப்புறம் தான் நான் ஒரு நிரந்தர பின்னணி பாடகன் ஆக்கப்பட்டேன். ஓய்வு ஒடிசெல்லாம் பாடுறேன் வரிசையாக. கிழக்கே போகும் ரயில், புதிய வார்ப்புகள், சிகப்பு ரோஜாக்கள் அப்படின்னு வரிசையாக எல்லா பூஜை சாங்கும் நான் தான். ஒரு மனுஷனுக்கு நேரம் வர வரைக்கும் தான் கஷ்டம். நேரம் வந்துருச்சுன்னா அவனுக்கு சாப்பிட கூட நேரம் இருக்காது, அந்த அளவுக்கு அவன் பிஸி ஆயிடுவான்.